வணக்கம். புதிய தலைமுறையின் 7 வரை இன்றில் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். செய்திகளை மாற்றுத்திறனாளிகளும் புரிந்து கொள்ளும் வகையில் அதனை வழங்குவதற்காக நம்மோடு இருக்கிறார் விஜயா பாஸ்கரன். முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2G முறைகேடு தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு நாளை கூடுகிறது. எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பால் வரைவு அறிக்கைக்கு இறுதி வடிவம் கொடுப்பதில் சிக்கல். காமன்வெல்த் நாடுகளின் உச்சி மாநாட்டை இலங்கையில் நடத்தக்கூடாது. உறுப்பு நாடுகளின் தூதர்களிடம் திமுக எம்பிக்கள் வலியுறுத்தல். இந்திய எல்லைக்குள் சீன படைகள் ஊடுருவிய விவகாரம். பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் ஆண்டனி தகவல். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். காஷ்மீர், டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் நில அதிர்வு. பங்களாதேஷில் அடுக்குமாடி வணிக கட்டடம் இடிந்து விபத்து. இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 80ஆக உயர்ந்தது. G அலைக்கற்றை விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு தலைவருக்கு எதிராக பாரதிய ஜனதா, திமுக உள்ளிட்ட கட்சிகளின் அணி திரண்டுள்ள நிலையில் கூட்டுக்குழு கூட்டம் நாளை கூட உள்ளது. நாடாளுமன்ற கூட்டுக்குழு வரைவு அறிக்கை, ஊடகங்களில் வெளியான விவகாரம் மற்றும் 2G அலைக்கற்றை முறைகேட்டில் பிரதமர் மற்றும் நிதியமைச்சருக்கு நற்சான்றிதழ் அளிக்கப்பட்டது உள்ளிட்ட விஷயங்களில் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கூட்டுக்குழு தலைவர் சாக்கோவுக்கு கடும் நெருக்கடி அளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சர்ச்சைக்குள்ளான அறிக்கையை நிராகரிக்க கோரி வாக்கெடுப்புக்கு விடவும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்துவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற கூட்டுக்குழு முன்பு பிரதமர் ஆஜராக வேண்டும் என்று குழுவின் உறுப்பினரும் பாரதிய ஜனதா மூத்த தலைவருமான யஷ்வந்த் சின்ஹா பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு 3வது முறையாக கடிதம் எழுதியுள்ள நிலையில் பாரதிய ஜனதா, திமுக, இடதுசாரிகள் இந்த விஷயத்தில் ஒரே கருத்தை கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பு காரணமாக வரைவு அறிக்கையை இறுதி செய்வதில் சிக்கல் ஏற்படும் என தெரிகிறது. இதற்கிடையே அறிக்கை தொடர்பாக உறுப்பினர்களுக்கு ஆட்சேபம் இருந்தால் நாடாளுமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் போது கருத்துக்களை தெரிவிக்கலாம் என கூட்டுக்குழு தலைவர் சாக்கோ தெரிவித்துள்ளார். வரும் நவம்பர் மாதம் காமன்வெல்த் நாடுகளின் உச்சி மாநாட்டை இலங்கையில் நடத்தக்கூடாது என்று உறுப்பு நாடுகளின் தூதர்களை சந்தித்து திமுக எம்பிக்கள் இன்று வேண்டுகோள் விடுத்தனர். TKS இளங்கோவன் தலைமையிலான குழுவினர் டிரினிடாட் டொபாகோ நாட்டு இந்திய பிரதிநிதியை சந்தித்தனர். TR பாலு, R ராசா தலைமையிலான குழுவினர் ஜமைக்கா, ஆஸ்திரேலியா நாடுகளின் தூதர்களை சந்தித்தனர். இலங்கையிலே காமன்வெல்த் நாடுகளின் மாநாடு நடைபெறக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து CMAG, காமன்வெல்த் மினிஸ்டீரியல் ஆக்ஷன் குரூப் என்று சொல்லப்படுகிற காமன்வெல்த் நாடுகளின் அமைச்சர்கள் செயலவை குழுவிலே உள்ள உறுப்பு நாடுகளிடம் இது குறித்து தலைவர் கலைஞர் அவர்களுடைய கோரிக்கையை முன்வைத்து வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். அதை தங்களுடைய நாட்டு அரசாங்கத்திற்கு தெரிவிப்பதாக தூதர் அவர்கள் தெரிவித்தார்கள். இலங்கையிலே உள்ள பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அவர்கள் நன்றாக புரிந்து வைத்துக் கொண்டிருந்தாலும் தமிழர்களின் உணர்வுகள் எப்படி இருக்கின்றன என்பதையெல்லாம் கேட்டறிந்து கொண்டார்கள். இந்த சந்திப்பு ஒரு வெற்றிகரமான சந்திப்பு. அந்த கூட்டமைப்பு நாடுகள் 8 நாடுகள் நாளை மறுநாள் லண்டனிலே கூடி எடுக்கப்படுகின்ற முடிவுகளின் போது இலங்கையில் காமன்வெல்த் நாடுகளுடைய கூட்டமைப்பு குழு நடைபெறக்கூடாது என்கிற கருத்தினை வலியுறுத்தி இந்த தூதர்களிடம் எடுத்துச் சொல்லப்பட்டது. இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் லடாக் பகுதியில் சீன ராணுவம் அத்துமீறி ஊடுருவியுள்ளதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் எல்லை தாண்டவில்லை, அது தங்கள் பகுதி என்று சீனா விளக்கமளித்திருக்கிறது. எல்லை பகுதியில் தற்போது எந்த மாதிரியான நிலை காணப்படுகிறது என்பது பற்றி இனி பார்க்கலாம். இந்திய எல்லை பகுதிக்குள் சீன ராணுவம் கூடாரங்கள் அமைத்து ஆக்கிரமித்து இன்றோடு 10 நாட்கள் ஆகின்றன. கடந்த 18 மற்றும் 23ஆம் தேதிகளில் ராணுவ உயரதிகாரிகள் மட்டத்திலான கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஆனால் இதுவரை எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. வழக்கமான ரோந்து பணிகளில் தான் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கும் சீனா, தௌலத் பெக் ஓல்டி பகுதியிலிருந்து வெளியேற மறுத்து வருகிறது.
லடாக்கில் உள்ள பர்த்சே மற்றும் தெப்சாங் ஆகிய சமவெளிக்கு இடையே உள்ள ராக்கிநல்லா என்னும் இடத்தில்தான் சீன ராணுவம் கூடாரம் அமைத்துள்ளது. தற்போதைய ஊடுருவல் 1986-87 ஆண்டுகளில் அருணாச்சல் பிரதேசத்தின் சம்டராங் சூ என்ற இடத்தில் நடந்த ஊடுருவலோடு ஒப்பிடப்படுகிறது. அது இந்திய ராணுவம் சீனாவின் பீப்பிள் லிபரேஷன் ஆர்மியோடு பெரிய மோதலின் பிறகே பிரச்சினை தீர்க்கப்பட்டது. தற்போது 3 அதிகாரிகள் உள்பட 32 PLA குழுக்கள் இந்திய எல்லைக்குள் முகாமிட்டுள்ளன என தெரிகிறது. அவர்களிடத்தில் QBZ-95 ரைபிள் ரக துப்பாக்கிகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ராக்கிநல்லா என்கிற பகுதி சீன வரைபடத்தை பொறுத்தவரை சீன எல்லைக்குள் 1 கிலோமீட்டர் உள்ளே இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் தொடர்ந்து சீனா எல்லை தாண்டவில்லை என மறுத்து வருகிறது. எனினும் அந்த பகுதி இந்தியாவிற்கு சொந்தமானது என்பதை வலியுறுத்தும் பதாகைகளோடு பேனர் ட்ரில் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அவ்வாறு ஒரு நாட்டு ராணுவம் பதாகைகளை காட்டிய பிறகு எதிர்நாட்டு படைகள் அந்த இடத்திலிருந்து விலகுவதே வழக்கம். ஆனால் சீன படைகள் தொடர்ந்து நிலை கொண்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. पीपुल्स लिबरेशन आर्मी के लोग आकर अपना वहां पर एक पोस्ट भी स्थापित कर चुके हैं, एक अपना अड्डा बना चुके हैं. इसको लेकर सारा देश बहुत ही चिंतित है और मैं समझता हूं कि सरकार को भयमुक्त होकर कार्रवाई करनी चाहिए और संसद को भी अवगत कराना चाहिए कि सरकार इस मामले को हैंडल करने के लिए क्या कदम उठा रही है. பிரச்சனை தீவிரமானால் கூடுதல் படைகளை அங்கு நிறுத்த இந்திய ராணுவம் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் மட்டும் 400க்கும் அதிகமான முறை இந்திய எல்லைக்குள் சீனா ஊடுருவியதாகவும் இந்த ஆண்டில் இதுவரை சுமார் 100 முறை எல்லை தாண்டி இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 1987 சம்டராங் சூ பகுதியில் சீன அத்துமீறலால் போர் மூளும் நிலை ஏற்பட்டு தணிந்த பின்னர் தற்போதுதான் முதல் முறையாக சீன படைகள் இந்திய எல்லையிலிருந்து வெளியேற மறுக்கின்றன. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் A.K. ஆண்டனி தெரிவித்துள்ளார். Negotiations are going on at various levels to resolve the issue peacefully. At this stage, don't ask me further things. இந்த விவகாரத்தை மத்திய அரசு மென்மையாக கையாள்கிறது என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. எனினும் புதிதாக பதவியேற்றுள்ள சீன பிரதமர் லீ கீச்சுவாங் அடுத்த மாதம் முதல் முறையாக இந்தியா வரவுள்ளார். எனவே இந்தியா சீனா இடையிலான அடுத்த கொடி அமர்வு கூட்டத்தில் எல்லை தாண்டும் பிரச்சினையில் சுமூக முடிவு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ராஜராஜேஸ்வரி. கர்நாடகா சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில்நாதனிடம் தொலைபேசியில் கேட்கலாம். செந்தில், கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மேற்கொண்டு வரும் பிரச்சாரம் பத்தி சொல்லுங்க. வரும் மே 5ஆம் தேதி நடக்கவிருக்கும் கர்நாடக சட்டமன்ற தேர்தலையொட்டி கர்நாடகம் முழுவதிலும் அனைத்து கட்சிகளும் உச்சகட்ட தேர்தல் பிரச்சாரத்தில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். இன்று இதற்கு முக்கியமாக தேசிய கட்சியிலான காங்கிரஸோட ஆதரவு தெரிவிக்க முக்கிய தலைவர்கள் இந்த முகாமிட்டு பிரச்சாரம் செய்து வந்தார். நேற்று முக்கிய தலைவரான ராகுல் காந்தி ரைச்சூர்ல பிரச்சாரத்துல ஈடுபட்டார். இன்று பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தரப்புல தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. அதற்காக மத்திய அமைச்சர்களான A.K. ஆண்டனி மற்றும் வீரப்ப மொய்லி ஆகியோர் பெங்களூர் வருகை தந்து அந்த தேர்தல் பிரச்சாரத்தை அறிக்கையை இன்னைக்கு அவர்கள் வெளியிட்டனர். இதுதான் காங்கிரஸ் தரப்புல இன்று முக்கியமாக நடந்த தேர்தல் பிரச்சாரம். காங்கிரஸ் கட்சியோட பிரச்சாரம் பத்தி சொன்னீங்க. பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் எந்தெந்த இடங்கள்ல பிரச்சாரம் நடத்திட்டு இருக்காங்க? நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ்ல ராகுல் காந்தி வந்த மாதிரி இப்ப பாரதிய ஜனதால எந்தெந்த முக்கிய தலைவர்கள் அங்க பிரச்சாரம் செய்யறாங்க? செந்தில், பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் முக்கிய தலைவர்களான L.K. அத்வானி அவர்கள் கடந்த 3 தினங்களாக கர்நாடகத்துல முகாமிட்டு அவர் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இன்று 3வது நாளாக L.K. அத்வானி பெல்காம்ல நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறங்களுக்கு சென்று அங்கு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மேலும் பாரதிய ஜனதாவோட முன்னாள் தலைவரான நிதின் கட்கரி அவர்களும் இன்று ரைச்சூர் பகுதி முழுவதும் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதுபோல பாரதிய ஜனதா கட்சியோட இன்னொரு முக்கிய தலைவரான வெங்கையா நாயுடு அவர்கள் இன்று பெங்களூர் பகுதியில பல்வேறு இடங்கள்ல குறிப்பாக ஹெப்பால் மற்றும் பெட்ரானியபுரா ஆகிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் அவர் ஈடுபட்டார். இப்போ கர்நாடக ஜனதா கட்சி தலைவர் எடியூரப்பாவோட பிரச்சாரத்துக்கு அங்க ஆதரவு எப்படி இருக்கு செந்தில்? கர்நாடக ஜனதா கட்சி எடியூரப்பா பொறுத்த வரைக்கும் கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி அவர் புதிதாக தொடங்கினார். ஆனாலும் 223 தொகுதியிலும் அவர் வேட்பாளர்களை
பட்டியலை வெளியிட்டு அனைவரையும் வந்து களத்துல இறக்கியுள்ளார். இவருக்கு முக்கியமாக தட்சிண கர்நாடகா மற்றும் மத்திய கர்நாடகா, அதாவது தென் பகுதிகளும் வடக்கு பகுதியிலையும் வந்து இவருக்கு தீவிர ஆதரவு அலை வந்து தற்பொழுது ஏற்பட்டுள்ளது. அவர் எடியூரப்பா பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வந்து குல்பர்கா மற்றும் சித்ரதுர்கா ஆகிய தொகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். மேலும் கர்நாடக ஜனதா கட்சியில பாத்தீங்கன்னா தற்பொழுது 3 தமிழ் வேட்பாளர்களுக்கு, அதாவது தேசிய கட்சிகளான பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகளுமே கர்நாடகத்துல வந்து எந்த தமிழர்களுக்கும் வந்து இடம் கொடுக்கல. ஆனா 80 லட்சம் தமிழர்கள் கர்நாடகத்துல இருக்கும் பொழுது அவர்களை பிரதிபலிக்கும் எடியூரப்பா கட்சியில தற்பொழுது 3 தமிழர்களுக்கு வந்து இடம் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த தமிழர்களுக்கு ஆதரவாகவும் எடியூரப்பா இன்று வந்து சிவாஜி நகர் தொகுதியில பிரச்சாரம் இன்னும் கொஞ்ச நேரத்துல செய்ய உள்ளார். இப்போ கர்நாடக சட்டப்பேரவையில தமிழர்கள் எத்தனை பேர், நீங்க சொன்ன மாதிரி 3 பேர் போட்டியிடுறதா சொன்னீங்க, அவங்களோட பிரச்சாரம் எப்படி இருக்கு? இது குறிப்பிடும்படி சொல்லணும்னா எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு கர்நாடக சட்டமன்ற தேர்தல்ல இந்த தேர்தல்ல தமிழர்கள் வந்து அதிகமாக தற்பொழுது போட்டியிடுகின்றனர். இதுல முக்கியமான வேட்பாளர்கள்னு சொல்லணும்னா கர்நாடக ஜனதா கட்சியில 3 வேட்பாளர்கள் தமிழ் வேட்பாளர்கள் வந்து நிறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் தமிழகத்துல தற்போது ஆட்சி செய்து வரும் கட்சியான அதிமுக கட்சி கர்நாடக தேர்தலில் மொத்தம் 5 வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளது. அது கர்நாடக அதிமுக தலைவரான மனோகரன் அவர்கள் தலைமையில வந்து தீவிர தேர்தல் பிரச்சாரம் அந்த 5 தொகுதிகளிலும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இவர்களுக்கு ஆதரவாக அதிமுகவோட தலைவர்கள், தமிழகத்தில் இருக்க தலைவர்களும் தற்பொழுது பெங்களூர் வருகை தந்து அவர்களுக்கு ஆதரவாக அவ்வப்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கிய கர்நாடக தமிழர்கள் கழகம் என்ற ஒரு கட்சி புதிதாக தொடங்கப்பட்டு அந்த கட்சியில 10 தமிழர்கள் வந்து தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில், அதாவது சிவாஜி நகர், ராஜாஜி நகர் ஆகிய பகுதிகளில் அவர்கள் வேட்பாளரை நிறுத்தி அவர்களும் ஒரு பக்கம் வந்து தீவிர பிரச்சாரத்துல ஈடுபட்டு வருகின்றனர். ஆக மொத்தத்துல இந்த தடவை கர்நாடகத்துல வந்து இருக்கும் 80 லட்சம் தமிழர்களுக்கு பறைசாற்றும் விதத்துல ஏதாவது ஒரு தமிழ் வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று தீவிரமாக எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. உங்க தகவல்களுக்கு நன்றி செந்தில். தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. டெல்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மன்மோகன் சிங் இந்த விருதுகளை வழங்கினார். சிறந்த மாவட்ட பஞ்சாயத்திற்கான விருது திருச்சிக்கு வழங்கப்பட்டது. அதனை அந்த மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் ராஜாத்தி பெற்றார். சிறந்த பஞ்சாயத்து யூனியன் தலைவர்களுக்கான விருது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பஞ்சாயத்து யூனியன் தலைவர் விமலா மகேந்திரனுக்கும், கடலூர் மாவட்டம் அன்னகிராமம் பஞ்சாயத்து யூனியன் தலைவர் சுந்தரி முருகனுக்கும் வழங்கப்பட்டன. சிறந்த கிராம பஞ்சாயத்து தலைவர்களுக்கான விருதினை தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேர் பெற்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த இந்திரா வரதராஜன், கடலூர் மாவட்டம் நாட்டார் மங்கலம் கிராம தலைவர் சுதா மணிரத்னத்திற்கும் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் திண்டமங்கலம் கிராம தலைவர் பரமசிவம், கரூர் மாவட்டம் ஈசநத்தம் கிராம தலைவர் ராமசாமி ஆகியோரும் சிறந்த பஞ்சாயத்து தலைவர்களுக்கான விருதுகளை பெற்றனர். தேனி மாவட்டம் ஜி கல்லுப்பட்டி கிராம தலைவர் வளையாபதி, விருதுநகர் மாவட்டம் பெத்திரெட்டிப்பட்டி தலைவர் ராஜேந்திரன், திருவண்ணாமலை மாவட்டம் நெடுங்குணம் தலைவர் ஏழுமலை ஆகியோரும் இந்த விருதினை பெற்றனர். பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 5.7 இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. ஆப்கானிஸ்தானின் தென்மேற்கு பகுதியை மையம் கொண்டு ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத், ராவல்பிண்டி, பெஷாவர், லாகூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கட்டடங்கள் குலுங்கின. ஆப்கானில் 6 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிலநடுக்கத்தின் தாக்கம் இந்தியாவின் வட மாநிலங்களிலும் உணரப்பட்டது. வங்கதேச தலைநகர் டாக்கா அருகே அடுக்குமாடி வணிக கட்டடம் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 80 உயர்ந்தது. விபத்திற்கு உள்ளான 8 மாடிகளை கொண்ட இந்த கட்டடத்தின் ஒரு பகுதியில் பெரிய விரிசல் இருந்தது நேற்று கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் யாரையும் கட்டிடத்திற்குள் அனுமதிக்க வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று அந்த கட்டடம் இடிந்து விழுந்துள்ளது.